கைஸ் இப்போ நம்ம ரீசெண்ட் டேஸ்ல அண்டர்ரேட்டட் ஆக்டர்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிறத பாக்குறோம். ஆனா அந்த அண்டர்ரேட்டட் லிஸ்ட்லயே இல்லாத அளவுக்கு ஒரு அண்டர்ரேட்டட் கோட் பர்ஃபார்மர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இருக்காங்க. The name is ரிச்சல் ரெபேக்கா. சீரியஸா சொல்றேன், அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கும் ஆக்டிங் ஸ்கில்லுக்கும் இப்போ அவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது சரி, ரெஸ்பான்ஸ் வேணும்னா நல்லா நடிக்கணும். இவங்க தான் நடிக்கிறதே இல்லையே, அந்த கேரக்டர்லயே வாழ்றாங்களே. இவங்க நடிச்ச படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவங்க வாழ்ந்த படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கடைசி விவசாயி, குட் நைட்டியா, ரீசெண்டா ரிலீஸ் ஆன தாய் கிழவி. ஆனா இவங்களோட பெருமையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் மெய்யழகன் எடுத்துக்கிறேன். மெய்யழகன்ல இவங்களோட ஸ்கிரீன் டைம் வெறும் 3 நிமிஷம். யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில நேம் இருக்கிற ஒரு ஆள் இவ்வளவு ஸ்கிரீன் பிளேஸ் கம்மியா இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல கமிட் ஆவாங்களாம். பட் ஷீ டிட் ஃபார் எ ஸ்டோரி. இப்போ என்கிட்ட மெய்யழகன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி கார்த்தி சாரோ அரவிந்த் சாமி சாரோ என் மைண்ட் வருவாங்களோ அதே மாதிரி ரிச்சல் ரெபேக்கா மேமும் வருவாங்க. அப்படின்னா அந்த கேரக்டரை இவங்க எவ்வளவு அழகா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அந்த கதையில இவங்களோட கேரக்டரோட டெப்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னு